Daily. Taste the Daily. ஞானசேகரன் வழக்குல நாங்க 5 மாசத்துல தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம், மிக சிறப்பா வேலை பார்த்தோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றது கேப்பையில நெய் வடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாரு. அப்படிதான் இருக்கா? அப்படித்தாங்க இருக்கு. சரியாதான் சொல்லியிருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார். இப்போ இவருடைய ஞானசேகரன் வழக்குல இவ்வளவு வேகமா தீர்ப்பு சொல்றாங்க, யாரை காப்பாத்துறதுக்காக வேண்டி இந்த இது. அதாவது இவர் சொல்றாரு, போலீஸ் காவல்துறை எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை கொடுக்கறத வச்சுதான் நீதிமன்றம் விசாரணை செய்யும். விசாரணை செய்து குற்றவாளின்னு ஒரு நிரபராதியா குற்றவாளியான்னு தீர்ப்பு சொல்றதுக்கு தான் வேலை, நீதிமன்றத்தினுடைய வேலை. இவர் துணை நீதிமன்றம் போடு, நீங்க ஆதாரம் இருந்தா இதே தான் சட்டமன்றத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்போது இதே முதலமைச்சர் அவர்கள் ஆதாரம் இருந்தா அப்படியே இருந்தா அந்த இருக்கையை விட்டுட்டு வெளியே வந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டிய கடமை இந்த காவல்துறைக்கு உண்டுல. இந்த காவல்துறை நம்மளுடைய ஆட்சியில் இருந்தாங்க, இப்ப நம்மளுடைய ஆட்சி 10 மாதத்துல மீண்டும் வரப்போகுது. இதே காவல்துறை வச்சுதான் நம்மளும் சிறப்பா பணியாற்ற போகிறோம். சரியான அதிகாரிகளை போட்டு அந்த காவல்துறையில இவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய தலையீடு இல்லாமல் இருந்தா உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள். இதெல்லாம் அப்பாவிகள் தண்டிக்கிறாங்க. இவங்க கேட்டா இது தேர்தல் நேரத்துல பாத்தீங்களா, நீங்க தான் இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்றாங்க. எதிர்கட்சின்றதுனால குற்றச்சாட்டு சாட்டிட்டே இருக்கீங்களோ? கூட்டணி கட்சிகளுடைய வேலை இப்ப எதுவும் வேற அவங்களுக்கு எதுவுமே இல்ல. அவங்கள துதி பாடினாதான் ஏதோ ஒரு சீட்டு கிடைக்கும். பேசுற அளவுக்கு கூட நீங்க கூட்டணி கட்சி நீங்க பேச மாட்டீங்க. இவங்க அந்த கூட்டணியை துதி பாடுறதுக்கு இதுதான், வேற எதுக்குமே கிடையாது. இவங்க கேக்குறாங்களே, இவங்க எல்லாம் அதான் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு, அவர்களுடைய மனைவி பொற்கொடி அவர்கள் சொல்றாங்க இதுல உண்மையான குற்றவாளியை கைது செய்யப்படலன்னு சொல்றாங்க. சவுக்கு சங்கர் சொல்றார், இதுல காங்கிரசினுடைய தலைவர் செல்வ பெருந்தகைக்கு இந்த கொலையில தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் ஐயப்பாடை எழுப்பின உடனே அவர் வீட்டுல போய் மலத்தை கொட்டி ஒரு ஆர்வம் ஒரு அக்கிரம செயலா அராஜக செயலா இந்த திமுக அரசு கைகொட்டி வேடிக்கை பார்க்குது. அந்த செயல் செய்தவன் போன் பண்ணி அமைச்சர் சேகர் பாபு கிட்ட போன்ல பேசுறான், சொல்றான் இதுல நீ சொல்லிதானே இது பண்றேன்ட்டு. சமூக வலைதளத்துல அந்த பதிவு வந்திருக்கு. இந்த வழக்கு இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையாகட்டும் இல்ல ராமஜெயம் கொலையாகட்டும், இந்த அதெல்லாம் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னா, இங்க சிவகிரியில பாக்குறோம், இது எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு அறிக்கையில என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, இது ஒரு ஏமாற்று மாடல், காவல்துறை குற்றவாளிகள் போலி குற்றவாளிகளை கைது பண்றாங்க அப்படின்னு. என்ன ஏமாத்திட்டாங்க, யாரை ஏமாத்தினாங்க? திராவிட மாடலே இல்ல, இது ஏமாற்று மாடல் தான். யாரை ஏமாத்துனாங்க? மக்களை ஏமாத்துறாங்க. அதாவது தீபக் ராஜா தீபக் பாண்டியன்ற கொலை வழக்கு, அந்த கொலை வழக்குல ஒரு 15 பேரை கைது பண்ணி 6 பேர் ஜாமீன்ல வெளியே தலைமறைவாயிட்டான். அப்போ அதுல நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை தாமதப்படும். இப்போ நீங்க இதுக்கு மட்டும் மாறு தட்டிக்கிறீங்கல்ல, அண்ணாமலைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா பல்கலைக்கழகத்துல நாங்கள் உடனே நாங்கள் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்துட்டோம், தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம். நீங்கள இது ஒருத்தர் விஐபி, உங்களுடைய விஐபி காப்பாத்து உங்க கட்சிக்காரரை காப்பாத்துறதுக்காக வேகமா இது பண்ணீங்க. எல்லா வழக்கிலும் பண்ண வேண்டியது தானே. தீபக் ராஜா தீபக் பாண்டிய வழக்குல எப்படியா கேக்குறீங்க? அப்படியே காலம் கடந்து போனா என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் இதுவரை அவருடைய பேசவே விட மாட்டேன் நானு. அவர் இது பண்றாரு. ரெண்டாவது என்னன்னா, நான் கேட்க திருநெல்வேலியில ஏடிஎஸ்பியா பல்வீர் சிங் ஒருத்தர் இருந்தார். அவர் விசாரணைக்காக வரவங்களே பல்ல புடுங்கினார். அதுக்காக வேண்டி ஐஏஎஸ் அமுதா தலைமையில ஒரு குழு அமைச்சிங்க. அந்த ஏடிஎஸ்பி பல்வீர் சிங் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட விளக்கத்தை சொல்லுங்களேன். தூத்துக்குடி சம்பவம் சொல்றாங்களே, அதுல அருணா ஜெகதீசன் தலைமையில ஆணையத்தை அமைச்சோம். அவர்கள் இதுல அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஆணையம் பரிந்துரை செய்தது. அதே மதுரை உயர்நீதிமன்றம் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவங்க நாங்கள் எல்லாரும் மீதும் நடவடிக்கை சமூக நீதின்றீங்களே, இவர்கள் மீதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா? எடுக்காம பாடி பரதேசி ஏழை எளிய மக்களை உங்களுடைய துப்பாக்கி என்கவுண்டரும் அவர்கள் மீது சட்டம் பாய்துன்னா இது சமூக நீதி அரசா? அதனாலதான் இது இது திராவிட மாடல் அரசு இல்ல, இது ஏமாற்று மாடல் அரசு. இது மக்களை காப்பாற்றுறாரு. மக்களை காக்க வெல்லதும் தான் ஒரு அரசனுடைய கடமை. ஆனா மக்களை காக்க தவறிவிட்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யாம தடுக்கிறீங்க. ஏன் தடுக்குது? உங்க கட்சியை சார்ந்தவர்களை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாம கைது செய்யலையா, இல்ல கண்டுபிடிச்சும் கைது செய்ய மனம் இல்லாம இருக்கிறாங்களா? அந்த கண்டுபிடிச்சு அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தாம இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒண்ணு கூட்டணி கட்சியா இருக்குது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அதுல ஒரு இருக்கிறார்.
இதே போல பாத்தீங்கன்னா இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்குல ஞானசேகரனை நல்லா விசாரணை பண்ணி இருந்தா, எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருந்தா, அதை போட்டிருந்தா நீதிமன்றத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தண்டனைக்கு உள்ளாக்கி இருப்பாங்க. இப்போ ஞானசேகரன் மீது வேகமான எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த அறிக்கையில சொல்லி இருக்கிறார், இந்த அதிகாரிகளுக்கு சொல்லிக் கொள்கிறோம், தவறு செய்தவர்களுக்கு துணை போனால் அது எந்த அதிகாரிகளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விரைவில் அமையும் போது அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அது ஓகே. இப்போ அடுத்த ஆட்சி மாற்றம் அப்படின்னா குற்றவாளிகள் கண்டுபிடிப்போம் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. இப்ப இங்க என்ன கேள்வி அப்படின்னா, முந்தி இருந்த காவல்துறை, அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலினும் அதுதான் சொல்றாரு, நம்ம காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து யார்டு நிகரான காவல்துறைன்னு. ஆனா இப்ப காவல்துறையோட செயல்பாடுகளை பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் எள்ளி நகையாடுற அளவுக்கு தான் இருக்குதா? ஆமாங்க, காவல்துறையுடைய நடவடிக்கை வந்து நல்ல அதிகாரிகளை நியமிச்சு நல்ல செயல்பட்டா இதுவா இருக்கும். அந்த காவல்துறை அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாடு இல்லை இயங்குவது. முதலமைச்சர் குடும்பத்துல 4-5 பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய யார் சொல்வதை கேட்பது, யார் சொல்றதை கேட்க வேணாம் அப்படின்ற அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதுனால அவர்கள் சுதந்திரமாக செயல்படாத காரணத்தினால இன்னைக்கு குற்றவாளிகள் எல்லாம் வீதியில சுதந்திரமா நடமாட முடியுது. ஆனா நிரபராதிகள், அப்பாவிகள், வெகுஜன மக்கள் இந்த காவல்துறையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நிறைய பேர் சொல்லலாம். இந்த அரசாங்கம் வந்து மக்களை ஏமாத்தி கொண்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு கூட்டணி கணக்கெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். இவர்கள் கூட்டணிக்கு பலத்தோடு எந்த பலத்தோடு வந்தார்களும் இந்த தேர்தலை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. இந்த அரசாங்கம் நாடகம் ஆடுவது. இவர் சொல்றாருல, எங்க அம்மாவை சொல்லியிருக்காங்க, எங்கள் வாக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது இவர்கிட்ட சொல்றேன், இவர் 2வது சொல்றாரு, இவர் என்னமோ உயிர் பிச்சை போட்ட மாதிரி 7 பேருடைய விடுதலைக்கு காரணமா இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி இதே அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அமைச்சரவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் 11/11/2022 உச்ச நீதிமன்றம் அந்த 7 பேருடைய விடுதலை உறுதி செய்தது. சட்டத்தின் முன்னாடி தான் அவர்கள் விடுதலை பெற்றார்கள். இவர்களுக்கு காங்கிரஸ் போட்ட இது கிடையாது. நான் பேசுவது தலைப்பு சொல்லுங்க, பேசுங்க. இன்னைக்கு சிவகிரியில நடந்த அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே 11 பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க ஏற்கனவே பேசின மாதிரி குற்றவாளிகள் அவங்க தப்பு பண்ணாம கூட இருக்கலாம். குற்றவாளிகள் இந்த 8 மாசம் அவங்க அனுபவிச்சதுக்கு இந்த அரசு பொறுப்பேற்குமா, ஏற்காதா? ஏற்றே ஆக வேணும். இல்லைன்னா மக்கள் முன்னாடி கடுமையான தண்டனை. அந்த 11 பேர் அப்பாவிகள், இவங்க தான் குற்றவாளிகள் கைது செய்து அந்த கொலைகளுக்கும் நாங்கள் தான் காரணம் போது அந்த 11 நிரபராதிகளுக்கு கைது செய்து வச்சிருக்க இந்த அரசாங்கம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம். ஒரு அப்பா அந்த கொலை குற்றத்தில் உங்களோட நல்ல அரசு நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து விட்டோம், குற்றவாளிகளை கைது செய்து விட்டோம் என்று தம்பட்டம் அடிப்பதற்காக அப்பாவிகளை கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் இது பண்ண மாட்டார்களா? அது ஸ்ரீமதி விவகாரத்தில் இருந்து இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றது இந்த நாளில் வரல. அப்பாவி மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்பாவிகள், ஏழைகள். ஆனா பணக்காரர்களோ அரசியல் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களோ இதுவரையிலும் தண்டிக்கப்பட்டதா, சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதா? இல்லவே இல்ல. இப்ப கூட தெய்வ செயல காப்பாத்துறதுக்கு தான் அரக்கோணத்துல அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட இது தெய்வ செயல கட்சி விட்டு நிக்கணுங்க இல்ல, அவன் மீது கைது செய்து நீதிமன்றம் சொல்லிட்டான், அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை நீதிமன்றம் சொல்லிட்டோம். ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் சொல்ற போது கைது நடவடிக்கை இதுவரையிலும் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா குற்றவாளிகளுக்கு துணை போவது தானே இந்த திமுக அரசு வேலையா தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இல்ல கொலை கொள்ளை அந்த மாதிரி வழக்குகள்ல கூட கொஞ்சம் மெத்தனமா இருக்கிறாங்க அப்படின்னா அது அடுத்த ஆட்சியில கூட பாத்துக்கலாம். இப்ப என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்கொடுமைகள் அப்படின்றது ரொம்ப அதிகரிச்சு குழந்தைகளுக்கும். ஆனா அந்த வழக்குகளை கூட முறையா புகார் எடுக்கிறது இல்லையே, அது ஏன்? அதுதான் அவர்கள் அந்த இதுக்கு தவறுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். திமுக நபர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி நடவடிக்கை எடுக்காம போக மற்ற குற்றவாளிகளுக்கும் இது ஒரு சாதகமானது. நம்ம எந்த செய்தாலும் திமுக காரங்களுக்கு இது வருது, நம்ம எது செய்தாலும் நமக்கு ஆட்சி இருக்கிறது, நம்ம அரசு இருக்கு, நம்மளை காப்பாற்றும் அப்படின்றதுனால வேண்டி அவர்கள் நிறைய தொடர்ந்து தவறுகள் நடந்து கொண்டு தமிழகத்தில் இருப்பதுக்கு அது ஒரு காரணம். இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி சட்டத்துக்கு முன்னாடி இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிறது. இவர்கள் செய்ய தவறுகிறார்கள், தன் கட்சிக்காரனை காப்பாற்றணும்னு நினைக்கிறதுக்காக இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது. மகளிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறது இந்த திமுக அரசு.
முருகன் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போங்க, மக்கள் அடுத்த முடிவு பண்ணுவாங்க, நீங்க மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்களா? இதெல்லாம் நாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் தான் சேர்க்கிறோம், மக்களிடம் திண்ணை பிரச்சாரம் செய்கிறோம், அவர்கள்கிட்ட நோட்டீஸ கொடுக்கிறோம். இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து குழந்தைகள்ல இருந்து கிழவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த திமுக அரசால ஏற்படுகிறது. திமுக காரர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்பதை நாங்கள் மக்களிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்க எடுத்து சொல்றீங்க, ஆனா முதலமைச்சர் அவ்வளவு உறுதியா சொல்றாரு 2026 மட்டும் இல்ல 36 வரைக்கும் நாங்க தான் அப்படின்னு அவ்வளவு ஒரு உறுதியா இல்ல சொல்றாரு. அவங்க அப்படித்தாங்க சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். 5 ஆண்டுகளுக்கு மேல அவர்கள் ஆட்சி செய்த வரலாறு இல்லவே இல்லை. கூட்டணி தயவு இல்லாம அவர்கள் ஆட்சி அமைந்ததும் வரலாறு இல்ல. இந்த வரலாறு எப்பவுமே மாறாது. இந்த வரலாறு வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 வெற்றி பெற்றதுக்கு பிறகு அவர் சொல்லுங்க முதலமைச்சர் 2000 அதன் பிறகு பாருங்க, எங்கள் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவர் இருக்கின்ற வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் இருப்பார். நான் ஒரு அடிமட்ட தொண்டனா இருந்து சொல்றேன், இது நடக்குதா? இப்ப இன்னைக்கு இருக்கிற விடியா முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் சொல்றது நடக்குதா? பொறுத்து இருந்து பாருங்க. மக்கள் வீதிக்கு போய் மக்களை பார்க்க சொல்லுங்க. மக்கள் எல்லாம் மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறீங்களா? மக்களோட நிலைமை என்ன பண்றாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். இறுதி கருத்து சுருக்கமா சொல்லிடுங்க. அதாவது இவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், போகலாம், இப்படியே தான் பேசுறாரு தவிர ஒரு அரசு தவறு செய்து விட்டது, இந்த தவறு செய்தது தப்பு அப்படின்னு பேசுகிறது அவர்கிட்ட இல்ல. கொடுத்தே பேசுறாரு. அதாவது தவறு செய்யாத ஒரு அப்பாவிகளை 11 பேரை கைது செய்த காவல்துறையின் மீது நடவடிக்கை என்ன, நீங்க எடுத்த நடவடிக்கை என்னன்னு கேள்வியை நம்ம கேட்கிறோம். அந்த கேள்விக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் காவல்துறை மீது சொல்லாம அங்கொன்றும் இங்க ஒன்றுமா காவல்துறை மக்களை ஏமாற்ற முடியாது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவை விட திமுகவுடைய கூட்டணி சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுகவை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இவர்களுடைய கனவோ இவர்களுடைய எதுவுமே நடக்க போறது இல்ல. பொறுத்திருந்து பாருங்க. 2026 திமுகவினுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டது. திமுகவின் நாடகம் இனி எடுபடாது. திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளே சேர்ந்து திமுக படுதோல்வி அடையிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. மக்கள் கோபத்தில் இருக்கிறாங்க. நான் மக்களை தினமும் சந்திக்கிற ஆளுங்க, நாங்க பேசுறோம். மக்கள் இந்த திமுக அரசு இந்த அப்பாவிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறத பார்த்து இந்த அரசு பணக்காரர்களுடைய அரசா இருக்கு, கார்பரேட் கம்பெனிகளுடைய அரசா இருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அரசா இந்த அரசு இல்ல. மக்கள் எல்லா மக்களும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. பார்த்து கொண்டு இருக்கிற மக்கள் இதெல்லாம் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவருக்கு தக்க பதிலடிய தேர்தல் ஜனநாயகத்தில் எஜமானர்கள் அவர்கள் தான். வாக்குச்சீட்டு மூலமா வருகிற 2026 தேர்தலில் இவர்கள் படுதோல்வி அடைஞ்சு எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகும்போது இன்று தவறு செய்த அத்தனை அதிகாரிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். கருத்துக்கு நன்றி.